ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் இந்த நேற்று வரை நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், மிக பரபரப்பா உலகம் முழுக்க இந்த ஈரான், இஸ்ரேல் பிரச்சனை போயிட்டே இருக்கு. அத பத்தின அப்டேட்ஸ் கொஞ்சத்த நம்ம பார்க்க போறோம். அதோட ஒரு சில விஷயங்களையும் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம நேற்று வரைக்குள்ள போவோம். முதலாவதாக இந்த ஈரான், இஸ்ரேல் நீங்க எதிர்பார்த்திருப்பீங்க. இத பத்தின அப்டேட் என்னன்னு சொல்லி. இந்த நேற்று வரை எடுக்கிற வரைக்கும் இஸ்ரேல் ஈரானை இன்னும் தாக்கவில்லை. ஆனால் ஈரானை தாக்குவதற்கான எல்லா வேலைகளையும் செய்ய தொடங்கி விட்டது. இந்த ஈரான் பிரச்சனை வரும்ன்றத ஏற்கனவே இப்ப இல்ல, பல மாசத்துக்கு முன்பதாகவே சொல்லியிருக்கிறோம். காரணம் என்னவென்னா, எசேக்கியேல் 38ல பெர்ஷியா வரும் அப்படின்னு இருக்கு. அந்த பெர்ஷியா வேற யாரும் இல்ல, ஈரான். இந்த பெர்ஷியாவை குறித்து ஐநா சபையில நெத்தன்யாகு பேசும்போது அவங்கள பெர்ஷியான்ற வேர்டை யூஸ் பண்ணி பேசியிருக்கிறாரு. பெர்ஷியா பல காலத்துக்கு முன்பாக எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் பேசியிருக்கிறார். சரி, இப்போ இந்த பிரச்சனை டைரக்ட் இஸ்ரேல் ஈரான் பிரச்சனையாக மாறிடுச்சு. இதில் பெரிய பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, நெத்தன்யாகுவை அவங்க ஒரு டெரரிஸ்டாக அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது எலிமினேட் பண்ண போகிறோம், அந்த பூமியை விட்டு தூக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி அந்த இஸ்ரேலில் இருக்கக்கூடிய இராணுவ தளபதிகள் இவங்க எல்லாரையும் டைரெக்டாக அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதே சேம் டைம் இஸ்ரேல் என்ன பண்ணியிருக்குன்னா, ஐநா சபையினுடைய செயலாளர் அன்டோனியோ குட்டரஸ் இருக்கிறார், அவரை இஸ்ரேலுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், ஈரான் இப்படி ஒரு டைரக்ட் தாக்குதல் 200க்கும் மேற்பட்டதான ராக்கெட்ஸ் அடிச்சிருக்கிறாங்க. அதில் 150 செயலிழக்க பண்ணிட்டாங்க. ஒரு 50 மட்டும் அவங்கள தாக்கியிருக்கிறதாக சொல்கிறாங்க. பட் கேஷுவாலிட்டிஸ் ஒன்றும் இல்லைன்றாங்க. ஹமாஸ் உள்ளுக்குள்ளே புகுந்து 2 டெரரிஸ்ட் அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, இஸ்ரேலை சுற்றி 7 முனைகள்லேருந்து சண்டை நடந்துக்கிட்டே இருக்குது. ஒரு பக்கம் லெபனான்லேருந்து, ஒரு பக்கம் ஹவுத்தீஸு, ஒரு பக்கம் வந்து ஹமாஸு, ஒரு பக்கம் ஈரான், ஒரு பக்கம் சிரியா, ஒரு பக்கம் ஈராக்லேருந்து ஒரு புது இயக்கம் ஒன்று இப்போ டைரெக்டாக அடிக்க தொடங்கி இருக்கிறாங்க. ஸோ இப்படி ஒரு 7 பக்கத்துலேருந்தும் அவங்கள தாக்கிட்டு இருக்கிறாங்க. இதை எதையுமே ஐநா கண்டிக்கவே இல்லை. இதில் என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, ஹிஸ்புல்லாங்கிறது ஒரு தீவிரவாத இயக்கம், ஹமாஸ் என்பது ஒரு தீவிரவாத இயக்கம், ஹவுத்தீஸ் என்பது ஒரு தீவிரவாத இயக்கம் ஐநாவுடைய கணக்கின்படி. இப்போ தான் ஹிஸ்புல்லாவை வந்து தீவிரவாத இயக்கத்திலிருந்து இந்த அரபு நாடுகள் மட்டும் ரிமூவ் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு இத்தனை தீவிரவாத நாடுகள் ஒரு ஐநா அங்கீகரிக்கப்பட்ட நாட்டு மேலே அடிக்கும் பொழுது அதற்கான எந்த விதமான எதிர்வினையும் ஐநா ஆற்றவில்லை அப்படின்னு தான் இஸ்ரேல் சொல்லுது. அப்படி இருக்கும் பொழுது நாங்கள் எதுக்கு ஐநாவை மதிக்கணும்? ஏற்கனவே பல செய்திகள் நம்ம சொல்லியிருப்போம், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஐநா செயலிழந்து போகும், இதுக்கு பதிலாக புது சமாதான சபை வரும். அதாவது ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் முடிஞ்ச உடனே லீக் ஆஃப் நேஷன்ஸ், செகண்ட் வேர்ல்டு வார் முடிஞ்ச உடனே இந்த ஐநா சபை நம்ம சொல்லக்கூடியதான யூஎன், யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன், யூஎன்ஓ வந்திருக்கு. இப்போ இது செயலை இழந்தாதான் அடுத்த ஆர்கனைசேஷன், அடுத்த ஒரு சமாதான சபை வரணும் வேர்ல்டுக்கு. அதுதான் நியூ வேர்ல்டு ஆர்டராக மாறும். இதை பற்றி நம்ம ஏற்கனவே பேசியிருக்கிறோம். இப்போ ஐநாவுடைய செயல்பாடு செயலாளரையே இஸ்ரேலுக்குள்ள நுழையக்கூடாதுன்னு அவங்க தடை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இப்போ எல்லா பக்கத்துலேருந்தும் வார் மும்முரமாக மாறிடுச்சு. இதில் ஒரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், அமெரிக்க அதிபர் இஸ்ரேலுக்கு எதிராக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஜோ பைடன் என்ன கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு கேட்டால், ஈரானுடைய அணு உலைகளை தாக்குவதற்கு நாங்கள் அனுமதி கொடுக்கவில்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இஸ்ரேல் கேட்டிருக்குன்னு அர்த்தம். நாங்கள் அதை தாக்க போகிறோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்கன்னு அர்த்தம். மற்ற நிலைகளை தாக்குவதற்கு இஸ்ரேல் ஒவ்வொரு ஸ்டெப்பு எடுக்கும் போதும் அமெரிக்கா கிட்ட ஒரு விஷயத்தை சொல்லிட்டு அவங்க செய்கிறாங்க. ஏன்னா அமெரிக்காவுடைய சப்போர்ட் மிக முக்கியமாக இருக்குது இப்போ. ஸோ அப்படி இருக்கும் பொழுது அவங்க இஸ்ரேல் கேட்டிருக்கிறாங்க, ஈரானுடைய நியூக்ளியர் பிளான்ட் அடிக்க கேட்டிருக்கிறாங்க. அதை மட்டும் வேணான்னு அமெரிக்கா சொல்லியிருக்கு. மற்ற எல்லாத்துக்கும் அமெரிக்கா சப்போர்ட் பண்ணியிருக்கு. நேரடியாக அமெரிக்கா, இஸ்ரேல் இணைந்து ஈரானுக்கு எதிராக இறங்கி இருக்கிறாங்க. இதில் நாம் எதிர்பார்த்த மிக முக்கியமான நாடு உள்ளே நுழைஞ்சிடுச்சு. யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரஷ்யா உள்ளே நுழைஞ்சிருச்சு. அவங்க லெபனானுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் ஈரானுக்கு உதவி செய்வதாக, ஏற்கனவே அவங்க மறைமுக உதவி செய்கிறாங்க, இப்போ நேரடி உதவி செய்வதாக அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ தேர்ட் வேர்ல்டு வாரை நோக்கி வெகு வேகமாக இது முன்னேறுகிறது. இன்னும் ஏற்கனவே இதெல்லாம் நம்ம இப்படிலாம் வரும், அதாவது இந்தந்த நாடுகள் இணையும் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அதெல்லாம் இணைஞ்சிக்கிட்டே இருக்குது. எசேக்கியேல் 38ல் இருக்குது. நம்ம சொல்கிறோன்னா என்ன, பைபிளில் இருக்குது, அவ்வளோதான். 2000 வருஷத்துக்கு முன்னாடி 3000 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவர் எழுதி கொடுத்ததெல்லாம் இப்போ நடந்துக்கிட்டே இருக்குது துல்லியமாக. ஸோ இதோடு கூட இன்னும் சில நாடுகள் உள்ளே வரணும். அதாவது துருக்கி மிக முக்கியமாக உள்ளே வர வேண்டிய ஒரு நாடு. அதாவது ஈரானுக்கு ஆதரவாக உள்ளே வரணும். இப்போ அவங்க நேட்டோவில் இருக்கிறாங்க, அமெரிக்க நாடு கூட்டமைப்பில் இருக்கிறாங்க. சீக்கிரத்தில் வெளியே வந்துடுவாங்க. அவங்க இதோடு கூட உள்ளே வந்துடுவாங்க. யாரோட? இந்த ஈரானுக்கு சப்போர்ட்டாக உள்ளே வருவாங்க. அதோடு கூட லிபியா வரணும். ஏன்னா பைபிளில் எசேக்கியேல் 38:5-6 லிபியாவை பற்றியும் சொல்லப்பட்டிருக்கு. லிபியா வரணும். இன்னொரு நாடு உள்ளே வரணும், எத்தியோப்பியா. இந்த எத்தியோப்பியா இல்லை, இப்போ இருக்கிற எத்தியோப்பியா கிடையாது. பைபிளில் உள்ள எத்தியோப்பியா எதுன்னு கேட்டிங்கன்னா, ஆப்பிரிக்காவுக்கும் ஈஜிப்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடியதான சூடான், இப்போ இருக்கிற சூடான் தான் அந்த எத்தியோப்பியா. இவங்க எல்லாரும் ஒன்றாக இணைவார்கள். இணைந்து இஸ்ரேலுக்கு எதிராக, ஒருவேளை சூடானில் ரஷ்யாவுடைய படைகள் அல்லது அதோடைய இராணுவத்தினுடைய தளம் அமைப்பதற்கு உதவி செய்ய வாய்ப்பு இருக்கிறது. இவங்க எல்லாம் ஒன்றா சேருவாங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த லெபனானில்
அந்த நஸ்ருல்லாவ அவங்க எலிமினேட் பண்ணது உங்க எல்லாருக்கும் தெரியும். ஸோ அதற்கு வெனின்சுலாவுடைய அதிபர்லேருந்து எல்லாருமே எதிர்ப்பு தெரிவிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இதில ஆச்சரியப்பட ஒரு விஷயம் என்னன்னா, அது ஒரு தீவிரவாத இயக்கம்ங்கிறத நம்ம பார்த்தோம். அதனுடைய தலைவர் இறந்ததுக்கு அரபு நாடுகளிலே பலவற்றில் சிரியா, ஈராக் போன்ற நாடுகளில் அவங்க வாழ்த்துக்களையும் சொல்லியிருக்கிறாங்க. அவர் இறந்ததுக்கு அவங்க சந்தோஷப்படுறாங்க. அது அவர்களுக்குள்ள உள்ள பிரச்சனை. ஆனா இப்போ பைபிள்ல சொன்னபடி கடைசி எசேக்கியேல் 38, 39 நோக்கி யுத்தம் மிக வேகமாக முன்னேறி கொண்டிருக்கிறது. ஏற்கனவே இது நானு பல தடவ ஏற்கனவே சொன்னதுக்கு காரணம் என்னன்னா, பல தடவ நம்ம இத பத்தி பேசியிருக்கிறோம். அத சொன்னத நோக்கி அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா போறத நீங்க பார்ப்பீங்கன்னு நெனைக்கிறேன். இத தொடர்ந்து வாட்ச் பண்றவங்களுக்கு தெரியும். இது அடுத்து அமெரிக்க அதிபர் எலக்ஷன் வரைக்கும் தான் இது இன்னும் கொஞ்சம் இந்த ஸ்பீட்ல போகும். அமெரிக்க அதிபர் எலக்ஷன் முடிஞ்சு, அது டொனால்ட் ட்ரம்ப் வந்தாலும் சரி, இல்ல யார் வந்தாலும் இது மிக வேகமாக போகும். இப்போ கமலா ஹாரிஸ் வந்து இஸ்ரேலுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க. அதாவது இந்த ஹிஸ்புல்லா இஷ்யூஸ்ல இதுல வரும்போதெல்லாம் இஸ்ரேலுக்கு அவங்க ஆதரவு நேரடியா தெரிவிச்சிருக்கிறாங்க. ஸோ யார் வந்தாலும் யுத்தம் அடுத்த கட்டத்துக்கு மும்முரமாக செயல்படும். அது ட்ரம்ப் வந்தார்னா 3 வேர்ல்டு வாராக மாறுவதற்கு நெறைய வாய்ப்பு இருக்கிறது. ஸோ இதோடைய அப்டேட்ஸ் என்னங்கிறத அடுத்த நேற்று வரையில உங்களோடு கூட பகிர்ந்து கொள்றோம். வேறு சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். அடுத்து மிக முக்கியமாக ஆச்சரியமா இருக்கு. அதாவது மருந்துங்கிறது உடம்ப காப்பாத்துறதுக்கு தானே. இப்போ லான்செட் அப்படின்னு சொல்லி யுகேல இருக்கக்கூடியதான ஒரு ஆய்வு கழகம், மருத்துவ ஆய்வு கழகம். அவங்க ஒரு ரிப்போர்ட் குடுத்திருக்காங்க. என்னன்னா 2050 இன்னிலிருந்து ஒரு 25 வருஷம்னு வச்சுக்கோங்களேன். இன்னும் 25 வருஷம் இருக்கா அப்படின்னு கேட்காதீங்க. இப்போ தான் நம்ம 2K அப்படின்னு பார்த்தா மாரி இருக்கு. 24 வருஷம் முடிஞ்சிருச்சு. அப்படியே அடுத்த வேகத்துக்கு 24 வருஷத்துல வந்துட்டோம். அடுத்த 25 வருஷம் இன்னும் வேகமாக ஓடும் வருகை தாமதிக்குமானால். அடுத்த 25 வருஷத்துக்குள்ள மினிமம் 4 கோடி பேராவது ஆன்டிபயாட்டிக்னால சாக போறாங்கன்னு சொல்றாங்க. இது அவங்க குடுத்திருக்கிற ரிப்போர்ட். அதாவது தி சைட் எஃபெக்ட் ஆஃப் ஆன்டிபயோட்டிக். அதிகப்படியான ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுக்கிறவங்களுக்கு ஏற்படக்கூடிய சைட் எஃபெக்ட்ஸ பத்தி நம்ம சொல்லியிருக்கிறாங்க. மருந்து எதிராக மாறுகிறது. இப்போ பல இடங்கள்ல போய் நீங்க கேட்டீங்கன்னா, மருந்து தான் இப்போ எத காக்க நம்ம மருந்து எடுக்கிறோமோ, அதுக்கு ஒரு சைட் எஃபெக்ட் இருக்கு. அது அடுத்த பாதிப்ப உண்டாக்குது. சமீபத்தில ஒரு டாக்டர் கிட்ட பேசிட்டு இருந்தோம். பேசிட்டு இருக்கும்போது அவர் ஒரு காரியம் சொன்னார். அதாவது கண்ணுல பார்த்தீங்கன்னா, இந்த கேட்ராக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஏன் வருது அப்படின்னும்போது, அநேகருக்கு அநேக காரியங்கள் அதுக்கு நெறைய ரீசன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி. அதுல இளம் பெண்களுக்கு இப்பொழுது வருகிறது. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி அந்த கேட்ராக்ட்க்கு ஒரு ரீசனாக அதுதான் ரீசன் கிடையாது. அதுவும் ஒரு ரீசனாக இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. என்னன்னு கேட்டா, இன்ஃபெர்டிலிட்டி அதாவது குழந்தை இல்லாதவர் இருக்காங்க இல்லையா? அவங்க என்ன பண்றாங்க, குழந்தைய பெற்றுக்கொள்வதற்காக மாத்திரை எடுக்கிறாங்க நெறைய. அந்த மாத்திரைகள் கூட இந்த கண் புரை வருவதற்கு வாய்ப்பு இருப்பதாக சொல்லுது. பாருங்க, இவங்க எடுக்கிறது வயித்துல குழந்தை வரணும்னு. பாதிக்கப்படுவது கண்ணு. அந்த கேட்ராக் வருகிறது. இந்த மாரி ஒவ்வொன்னுத்துக்கும் பின்னாடியும் ஒரு சைட் எஃபெக்ட்ஸ், அதிகப்படியான சைட் எஃபெக்ட்ஸ். மருந்து எடுக்காட்டி மனுஷன் சாகுறான் நியாயம். மருந்து எடுத்ததுனால சாக போறான் அப்படின்றது இது என்ன கான்செப்ட்? இந்த கொரோனா வேக்சின் வந்தபோது கூட அப்படிதான் சொன்னாங்க. அதாவது இந்த வேக்சின் போடுறதுனால சைட் எஃபெக்ட் நெறையா இருக்கு. நெறைய ஹார்ட் அட்டாக் வருது அப்படிலாம் சொன்னாங்க. இல்லன்னு சொன்னாங்க. இப்படி இந்த விவாதம் இன்னும் போய்க்கொண்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் ஒன்று மட்டும் தெளிவா தெரியுது. மருந்து எடுக்காததுனால மாத்திரம் தான் மனுஷன் சாகுறான்னு அர்த்தம் இல்ல. நெறைய பேரு விசுவாச வாழ்க்கை வாழும்போது மருந்து எடுக்க மாட்டாங்க. அவங்கலாம் இறந்துட்டாங்கன்னா பாருங்க, மருந்து எடுக்காம இப்படி வாழ்க்கைய வேஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது அவங்க விசுவாசம். மருந்து எடுக்கிறவங்க விசுவாசம் என்ன? எடுக்கிறவங்களும் சாகுறாங்க. ஆன்டிபயோட்டிக்கே அவங்களுக்கு எதிராக மாறுகிறது. இதுல கூட பெரிய ஆச்சரியம் என்னன்னா, ஒரு மருத்துவம் நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். பாரம்பரிய மருத்துவம் எடுக்கிறவங்கள ஆங்கில மருத்துவம் ஒத்துக்க மாட்டேங்குது. ஏன்னா, இவங்களுக்கு வரக்கூடிய பாதிப்புக்கு அந்த பாரம்பரிய மருத்துவம் தான் காரணம் அப்படின்னு இவங்க குற்றச்சாட்டு. இந்த மருந்து எடுத்தா பாரம்பரிய மருத்துக்காரங்க குற்றச்சாட்டு. இத எடுக்கும்போது உங்க உடம்பு பயங்கரமா பாதிக்கப்படுதுன்னு அவங்க இத பத்தி குற்றச்சாட்டு. எதுல பார்த்தீங்கன்னா, கடைசியில எல்லாத்துலயுமே பாதிப்பு இருப்பதாக ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அதனால மருந்து எடுத்தவங்களும் சாவுறாங்க, மருந்து எடுக்காதவங்களும் சாகுறாங்க. ஜீவன் கர்த்தருடைய கரத்தில இருக்கிறது என்பது இதன் மூலமாக மிக தெளிவாக தெரிகிறது. இன்னும் ஒரு காரியத்தை மட்டும் பார்த்துட்டு நம்ம முடிக்க போகிறோம். இது கிறிஸ்தவத்தினுடைய இன்றைய அவல நிலை. என்ன அப்படின்னு கேட்கிறீங்களா? மகாராஷ்டிராவுல ஒரு 50 வருஷம் பழமை வாய்ந்ததான ஒரு ஸ்கூல் இருக்கு. அந்த ஸ்கூல திடீரென்று ஒரு வியாபாரி எடுக்கிறார். வியாபாரி வாங்குறார். அது வந்து அதுக்கு முன்னாடி வந்து அது ஒரு சர்வீஸாக நடக்கிறது. அதாவது சேவையாக நடத்தப்படுகிறது. குறிப்பாக படிப்பறிவு இல்லாத குடும்பத்திலிருந்து வரக்கூடிய பிள்ளைகள், பண வசதி இல்லாத பிள்ளைகள், அவர்களுக்காக அத அவங்க நடத்துறாங்க. குறிப்பா அதையும் இன்னொரு ட்ரஸ்ட் மூலமாக ஒருத்தர் நடத்திட்டு இருக்கிறாங்க. ஆனா, அது இருக்கிற இடம் ரொம்ப நல்ல இடம். அந்த இடத்துல வந்து அது ஒரு மிக முக்கியமான பாயிண்ட்ல இருக்கு. நான் யார் என்னன்னு சொல்ல விரும்பல. கிறிஸ்தவத்தினுடைய நிலைமையை மட்டும் சொல்றேன்.
இப்போ அந்த ஸ்கூல ஒரு வியாபாரி வாங்குறாரு. இந்தியாவிலே இருக்கிற மிகப்பெரிய வியாபாரி வாங்குறாரு. வாங்கி அந்த ஸ்கூலுடைய காரியங்கள கையில் எடுக்கிறாரு. இப்போ அந்த ஸ்கூல நடத்திக்கிட்டு இருந்ததான கத்தோலிக்கத்தை சார்ந்ததான சகோதரிகள், அந்த ஸ்கூல இனி நாங்க நடத்தல. நாங்க விட்டுர்றோம் அப்படிங்கிறாங்க. எல்லாருக்கும் ஆச்சரியமா இருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டா, அவங்க சொல்றாங்க, "இது வியாபாரம் ஆயிருச்சு. நாங்க இத சேவையா நடத்துறோம். எப்போ ஒரு வியாபாரி கைக்கு போய் அத வியாபார ஸ்தலமா மாத்துறாங்களோ, அதுக்கப்புறம் இத நடத்துறதுல அர்த்தம் இல்ல." எவ்வளவு ஒரு துணிச்சலான முடிவு பாருங்க. இன்னைக்கு கிறிஸ்தவம் வியாபாரமாகி கொண்டிருக்கும்போது, அந்த சகோதரிகளுக்கு இருக்கிற வைராகியத்த பாருங்க. நாங்கள் சர்வீஸா தான் நடத்துவோம். வியாபாரமா நடத்த மாட்டோம். இன்னைக்கு மட்டும் இந்த மாரி வேற யார் கைக்காவது கிடைச்சிருந்தா, நான் கிறிஸ்தவர் கைக்கே சொல்றேன். கிடைச்சிருந்தா, இத அந்த வியாபாரியோட கைகோத்துக் கொண்டு இவர்கள் கோடீஸ்வரனாய் மாறியிருப்பார்கள். ஆனால் அந்த சகோதரிகள் அவ்வளவு வைராக்கியமாக, முடியாது, இத சோசியல் சர்வீஸா தான் நடத்தணும். வியாபாரம் நடத்தக்கூடாது அப்படின்ன உடனே, அந்த வியாபாரியோட கமிட்டி உள்ள வந்துருச்சு. அவங்க சொல்ட்டாங்க, இது நாங்க வியாபாரமா தான் பண்ண போறோம்ன்னு. அவங்க சொல்ட்டாங்க, சகோதரிகள், முடியாது. வேணா நீங்க ஸ்கூல் எடுத்துக்கோங்க. ஏன்னா, அது வேற வழி இல்ல. நீங்க வாங்கிட்டீங்க. நாங்கள் இங்கிருந்து நடத்த மாட்டோம். இந்த வியாபாரத்துக்கு நாங்கள் உடந்தைப்பட மாட்டோம். என்ன ஒரு தியாகம், டெடிகேஷன் பாருங்க. இன்னைக்கு கிறிஸ்தவத்துல அரிதாய் குறைவாக காணப்படுகிறதுன்னா நல்ல சுபாவம் இன்னைக்கு. அதாவது சபைகளே, ஊழியங்களே வியாபாரமாய் மாறிக்கொண்டிருக்கிற காலத்தில், இன்னைக்கு வியாபாரமாக இருக்கக்கூடியதான ஒரு படிப்பை அவர்கள் சேவையாய் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார்கள். இதே மாரி தான் வேலூர்ல கூட மருத்துவத்தை வியாபாரமாய் மாத்தணும்னு நினைச்சபோது, அங்க இருக்கிறவங்க சொன்னாங்க, "முடியாது. இது ஏழைகளுக்காக, கஷ்டப்பட்டு வரவங்களுக்காக வைக்கப்பட்ட படிப்பு. நாங்க இப்படித்தான் நடத்துவோம்னு" சொன்னாங்க. இந்த மாரி ஒரு சிலர் இன்னும் இருக்கிறதுனால, ஆண்டவர் சொல்றாரு இல்லைங்களா? "நான் கடைசி காலத்துக்கென்று இன்னும் கொஞ்சம் கனிகளை விட்டு வைத்திருப்பேன்னு." அவங்க தான் இந்த மாரி கனிகள். கொள்ளையர் கூடாரமாய் கிறிஸ்தவம் மாறிக்கொண்டிருக்கிற காலகட்டத்தில், இப்படிப்பட்ட ஒரு சிலரால் இன்னும் கர்த்தர் நம்மேல் கிருபையாக இருக்கிறார். இப்படிப்பட்டவர்கள் இன்னும் அநேகர் எழும்பணும்னு ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்க. கர்த்தருக்கு சித்தமானால் இன்னொரு நேற்று வரை நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். காட் பிளஸ் யூ.